முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா, என்னடா நம்ம எடுத்த காரியமெல்லாம் தோல்வியிலேயே அடையுது, காரியம் நடக்க மாட்டேங்குது, கௌரவம் கிடைக்க மாட்டேங்குது, வெற்றி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை இந்த 7 நாட்டு சனீஸ்வரர் விரயத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரு உங்களுக்கு வகரகதியில் இருக்கிறார். 9 கூடிய தர்ம பாக்கியாதிபதியான பாகிஸ்தானாதிபதி என்ன பண்ணிக்கிறாருன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் பகை பலம் அடைஞ்சு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா வக்ரகதியில் உட்காந்துருக்காரு. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அவர் மட்டும் வக்ரகதியிலிருந்து மாசி மாதம் 27ஆம் வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிருவாருங்க குரு பகவான். இந்த குரு பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு செலவு பண்ணுற காசு அள்ளி கொடுப்பாரு. நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் சும்மாவே உட்காந்துக்குங்க, அவர் வாட்டில் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வக்ரகதியில் சுபகிரகங்கள் இருந்துன்னா தீமையான பலனை தான் கொடுப்பாருங்க. அதனால தான் உங்களுக்கு 9ஆம் இட பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் 7 நாட்டு சனி நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். 7 நாட்டு சனி முதல் சுத்தாக இருந்ததுன்னா நீங்கள் திருநள்ளாறு போய் நலன் குளத்தில் குளிச்சுட்டு சனீஸ்வருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டுங்க. சனிக்கிழமை உள்ளூரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் போய் ஆஞ்சநேயருக்கு, காலபைரவருக்கு, சனீஸ்வருக்கு ஒரு எள்ளு தெய்வம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பண்ணாது உங்களையே. 2வது சுத்தாக இருந்ததுன்னா பொங்கு சனியாக இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் இருக்கலாம், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா நடக்கிற திசைக்கு அவர் சாதகமாக இருந்துட்டாருன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ராசிக்கு இப்போ சூரியனும் செவ்வாயும் 10ல் இருக்கிறாருங்க. பயப்படவே பயப்படாதீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இனி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. சுக்கரனும் கூடவே இருக்கா. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மாசி மாதம் 27ஆம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து நிவர்த்தி ஆனோடனே உங்களுக்கு செலவு பண்ணுறக்கு அருமையான யோகமான பலன்கள் எல்லாம் பண வருமானத்தை அவர் கொடுத்துருவாருங்க. அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. மேசராசிக்காரங்களுக்கு மாசி மாதம் 27ஆம் மேலே சரியான முன்னேற்றமாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது. அவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாமுங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வணக்கம்.